Hello viewers, Assalamu alaikum everyone. Welcome back to இல்லத்தரசி ஃபுட் சேனல். நாங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் மிகவும் சிம்பிளான மெத்தடில் ரொம்ப கிறிஸ்பியான பட்டர் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். பட்டர் 75 கிராம், அதோட சாதாரண அளவு முட்டை உண்டு, ஐசிங் சுகர் 40 கிராம், கோதுமை மா 100 கிராம், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். முதல்ல ஒரு சுத்தமான ஒரு பவுல் ஒன்று எடுத்து அதில் பட்டரை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். பட்டரை நாங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னுக்காலும் வெளியில் எடுத்து வச்சிருச்சோணும். நல்லாக அதை கலர் சேஞ்ச் ஆகும் வரங்காட்டும் மாதிரி அதை கொஞ்சம் பீட் பண்ணணும். இப்போ பொதுவாக நாங்கள் பீட் பண்ண பொழுது இந்த இதில் ஓரத்தில் ஒட்டி உள்ளதுகளை இந்த திரும்ப எடுத்து பீட் பண்ணணும். அதே மாதிரி தான் இதுலேயும். பீட் பண்ணும்பொழுது மிச்சமே டூ மச்சாக பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஓவராகவே பீட் பண்ணிட்டாலும் இந்த அதோட தன்மை மாறிடும். இப்போ நாங்கள் அதை ஸ்டப் பண்ணிவிட்டு ஐசிங் சுகரை ஆட் பண்ணணும். ஐசிங் சுகரை டிவைட் பண்ணி ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. கேக்கு பொதுவாக சிலைக்கு நாங்கள் டிவைட் பண்ணி தான் ஆட் பண்ணியே, இதுக்கு டோட்டலாகவே ஆட் பண்ணிடலும். இப்போ ஓரங்களில் உள்ளது எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாக இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிக்சராகும் வரும் வரை எங்களுக்கு பீட் பண்ணி கொண்டால் போதும். இப்படி ஒரு குக்கீஸை உங்கள்கிட்ட குட்டீஸை பொதுவாக அந்த இனமான கேட்கும் பொழுது உங்களுக்கு இலகுவான முறையில் செஞ்சு கொடுக்கலும். பொதுவாக பார்த்தா இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸும் எல்லாமே நாங்கள் பொதுவாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஐட்டங்கள் தான். வித்தியாசமான எந்தவித ஐட்டங்களும் இதில் இல்லை. தொடர்ந்து இப்போ நாங்கள் இதில் முட்டை ஆட் பண்ண போகிறேன். திரும்பவும் எல்லாம் ஒன்று சேரும் வரை மிக்ஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் வெனிலா எசன்ஸை ஆட் பண்ணுறேன். இப்போ கோதுமை மாவை 2 டைம்ஸுக்கு டிவைட் பண்ணி ஆட் பண்ணணும். அதெல்லாம் ஒன்று சேரும் வரை மிக்ஸ் பண்ணினா போதும். ஓவராக பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திரும்பவும் பேலன்ஸ் ஆனதை ஆட் பண்ணி நாங்கள் பீட் பண்ணி கொண்டா சரி. இப்போ பேலன்ஸ் ஆன கோதுமை மாவை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். அதோட பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் ஓரங்களில் ஒட்டி உள்ள எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து பீட் பண்ணணும். அதான் இந்த லாஸ்ட் ஸ்டெப். இப்போ எங்களோட பட்டர் குக்கீஸுக்கான ஒரு க்ரீமியான ஒரு மிக்சர் எங்களுக்கு ரெடி ஆகிட்டு.
இப்போ இந்த மிக்சரை வந்து நாங்கள் டோட்டலாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அது ஒரு பைப்பிங் பேக்கில் ஒரு உங்களுக்கு விரும்பிய டிசைன் நவுசில் யூஸ் பண்ணிடும். அதை ரெடி பண்ணி கொண்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிய வேலை தான். இப்போ இதோட நாங்கள் பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணிக்கொள்ளணும். ரெடி பண்ணிக்கொண்டு உங்களுக்கு விரும்பிய உங்களோட க்ரியேட்டிவ் ஐடியாஸை பொறுத்து விரும்பிய விதத்தில் இதே டிசைன் போடணுமெண்டு இல்லை, உங்களுக்கு விருப்பமான டிசைனை போடலும். இப்போ பொதுவாக நாங்கள் வந்து அவனில் ஒரு ஐட்டத்தை நாங்கள் பேக் பண்ண முன்னுக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கொள்ளணும். அதை நாங்கள் இதில் வந்து 180 செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியேன். அதுக்கு பிறகு 15 மினிட்ஸ் இதை பேக் பண்ணியிருக்கணும். அது ஒவ்வொரு அவனை பொறுத்து சில அவன்களில் வந்து 20 மினிட்ஸ் ஆகும் மேலும். இப்போ நாங்கள் எல்லா டிசைன்ஸையும் போட்டுட்டு இப்போ இதை பேக் பண்ண போகிறேன். ரொம்பவும் பெர்ஃபெக்டான விதத்தில் எங்களோட பட்டர் குக்கீஸ் ரெடி ஆகிட்டு. இது பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. இதோட இந்த சிம்பிளான பட்டர் குக்கீஸ் வீடியோ முடியுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எங்களோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்ட உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும்.